அனைவருக்கும் வணக்கம். பாரத கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ போட போகிறேன். அதாவது பாரத கதைகள், நம்ம பாரத நாட்டில் நடந்த நிகழ்வுகள். மகாபாரதத்தில் நடந்த கௌரவர்கள் யார், ஏன் கௌரவர்கள்னால் அவருக்கு பேர் வந்துச்சு, அவர்கள் ஆண்ட இடம் எது? அஸ்தினாபுரம், டெல்லி தான் இப்போ இருக்கிற டெல்லி, அப்பொழுது அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்துக்கு அத்தி என்ற மன்னன் ஆட்சி செய்ததாக அந்த ஊருக்கு அஸ்தினாபுரம் என்று பெயர் வந்தது என்று சொல்கிறாங்க. அவர் வழியில் வந்த மன்னர்களெல்லாம் கௌரவமாக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்ல முறையிலே ஆட்சி செய்து வந்ததால் அவர்களுக்கு கௌரவர்கள் என்று பெயர் வந்ததாம். அந்த வழியில் வந்தவர் தான் சாந்தனு மன்னன். இந்த சாந்தனு மன்னர் யார்? பீஷ்மருடைய அப்பா. இந்த சாந்தனு மன்னர் என்ன பண்ணுறாரு, கங்கை கரைக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெண்ணு இருக்கா. அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு. அந்த பெண்ணு சிரிக்குது. நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது, என்னை எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, நீ ஏன் அதை செய்கிற இதை செய்கிற, ஏன் செய்கிற, எதுக்கு செய்கிற, எதுவுமே என்கிட்ட எதுக்கு பேசக்கூடாது. நான் போடுகின்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன், இல்லை என்றால் வேண்டாம் என்று கங்கை சொல்கிறாங்க. சாந்தனு சரி நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணி முதல் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய கொண்டு போய் தண்ணியில் போட்டுடுறான். எதிர்த்து கேட்க முடியல. மன்னரெல்லாம் எதை செஞ்சாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால் சாந்தனுவால் கேட்க முடியல. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாலோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒவ்வொரு குழந்தையா 7 குழந்தைகளையும் தண்ணியில் போட்டா. 8வது குழந்தையாக பிறக்க போது அந்த குழந்தையும் தூக்கிட்டு போகிறா. இப்போ அவரால் பொறுத்துக்க முடியல மன்னரால். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, 7 குழந்தையும் நீ தண்ணியில் தூக்கி போட்டு கொண்டு, நீ என்ன ராட்சசியா, பேயா, அரைக்கியா, நீ யார், உன் பேர் என்ன, நீ தெய்வமா, நீ என்னது, நீ ஏன் இப்படி இருக்க, எதுக்காக என் குழந்தைகளெல்லாம் கொல்ற, என்ன காரணம், இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ கேட்டதால் நான் போகிறேன். உன்னை விட்டு போகிறதுக்கு முன்னே காரணத்தை சொல்கிறேன். 8 வசுக்கள் இருந்தாங்க, 8 தேவ வசுக்கள் இருந்தாங்க. இந்த 8 தேவ வசுக்களும் அவங்க இஷ்டத்துக்கு உல்லாசமாக அவங்க மனைவிமாரோட சந்தோஷமாக இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வசிட்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு வாட்டி போயிருந்தப்போ அங்கே அஸ்வினின்னு சொல்லிட்டு ஒரு காமதேனுன்னு ஒரு பசு, அந்த பசு வேணும்னு அடம் பிடிச்சி வலி கட்டாமல் இழுத்துட்டு வந்திருக்காங்க. முனிவர் வந்தார், இந்த பசு யார் அழைச்சிட்டு போனா அப்படின்னு கேட்குறாரு. அதில் பிரசன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, முதல்ல நிறைய பேர் இருக்காங்களே 8 பேரில் அது ஒருத்தவங்க மட்டும் நம்ம அந்த பசுவை அபகரிச்சிட்டு போயிட்டான். அதனால் அவருக்கு சாபம் விட்டார், இந்த 8 பேரும் பூமியில் போய் பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு. அப்போ எல்லோரும் கெஞ்சுறாங்க வேணான்னு. சரி 8 பேரில் 7 பேர் உடனே இறந்த உடனே மேலே வந்துடுவாங்க, அதில் ஒருத்தன் மட்டும்தான் அங்கே பூமியில் ரொம்ப நாளைக்கு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வசுக்கள்லாம் என்கிட்ட கங்கை தேவியான என்கிட்ட முறையிட்டாங்க. நாங்கள் சாபம் வாங்கிட்டோம், இந்த சாபத்துலேருந்து விடுதலை பெற நீங்கள் தாம்மா எங்களுக்கு வழி செய்யணும்னு. சரி நான் போயிட்டு நீங்கள் என்னுடைய கருவில் உருவாகுங்க, நான் கொண்டு விட்றேன், நீங்கள் உடனடியாக மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அதனால தான் நான் அந்த குழந்தைகளை ஒவ்வொன்றா தண்ணியில் போட்டேன். அவங்க வாங்கி வந்த வரம், இறந்த உடனே அவர்களுக்கு மேலே போயிடுவாங்க, தேவலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவலோகத்துக்கு விமோசனம் கொடுக்க தான் அனுப்பினேன். ஆனால் இந்த பையன் இப்போ கடைசியாக எடுத்துகிட்டு போகிறேனே, இந்த பையன் தேவவரதன் இந்த பையனுக்கு பேர் வச்சு நான் வளர்க்குறேன், உங்களால் வளர்க்க முடியாது, ஒரு குழந்தைய வளர்க்குறது கஷ்டம், நான் வளர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன், அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு உங்கள் நாட்டில் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறா. அதே மாதிரி குழந்தைய 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்க்குறா. அந்த பையனுக்கு எல்லா வித்தையிலையும் கற்றுக் கொடுக்குறா. ஒரு 15 வருஷம் ஆகிடுது. ஒரு பையன் அந்த தண்ணி வெள்ளம் உடச்சிட்டு போகிறத ஒரு அம்பு விட்டு அந்த அணையை தடுக்கிறான். இதை பார்த்த சாந்தனு மகாராஜா மகிழ்கிறாரு. யாருன்னு கேட்குறாரு. அப்போ தான் கங்கை இது உன் குழந்தை தான், இவனுக்கு எல்லாம் கலையும் கற்றுக் கொடுத்தாச்சு, நீ அழைச்சிட்டு போய் அப்புறம் கலையோடு செல்வத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த தேவவர்தனை மகிழ்ச்சியோடு தன்னுடைய பிள்ளை தேவவர்தனுக்கு அரசு பொறுப்பு தரணும் இல்லையா, நாட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. இதுதான் தேவவரதன் உருவான கதை. அந்த தேவவரதன் தான் பீஷ்மராக பின்னால் வராரு. பேர் இறைவனுடைய அருளால் அந்த பேர் அவர் கிடைக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.